வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீவிஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15ஆம் தேதி நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசபிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51ஆக அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம், கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார்.
எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காப்பி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையை ஒட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிட சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதால் உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாபநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாபநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப் பதக்கத்தையும், நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ்கான் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.